எழுந்திருக்கார் தமிழ்நாட்டில் திடீர் தலைவர். அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க. அவங்க எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க. அதையும் சில பேர் ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க. என்ன சொல்றாரு, விருந்துக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, நாங்க வரதில்லைன்னு சொல்றாங்க. அது சுத்தி யாரும் சொல்ல, அதிமுக தான் சொல்றாரு. வந்தால் விருந்துக்கு நாங்க வந்தோமா? நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, விருந்துக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே, இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? காவல்துறையின் வாயிலாக கற்றுக்கொண்டீர்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது ஒரு மூத்த தலைவர் இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது, பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது, நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். இப்படி வெளியேறி இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியேறி இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய செயல்பாடு சரியில்லை. உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். சொல்றீங்க, விருந்து யார் வந்தாலும் போலாம், யார் வந்தாலும் போலாம், யார் வரப்போறோம் உங்ககிட்ட? யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்திலே யார் வருவார்கள்? நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க 300 சீட் நாங்க முடிஞ்சிருச்சு, எங்களை ஜெயிச்சுட்டோன்றீங்க, ஆணவத்துல பேசுறீங்க. வாங்க, நீ ஆட்சிக்கு வாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை, நான் அவரை கேட்கிறேன், இந்த 300 சீட்டில் எத்தனை சீட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துச் செல்வீர்கள் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறேன். ஒருவன் உழைத்து அங்கே வெற்றியை தேடி தருவான், இவன் விருந்துக்கு போவான். உன்னுடைய விருந்து என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால், வட மாநிலத்தில் இருக்கின்றவர் உழைத்து வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய். உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார்? நான் கேட்கிறேன். 25 சீட்ல ஜெயிக்கிறேன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரு சீட்ல, ஒரே ஒரு சீட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா? தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அரசியல் சித்தாந்தமே வேறு. அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சித்தாந்தமே வேறு. ஏனென்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கைகளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது என்று சொன்னார். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது என்று சொன்னார். இதை குரல் கொடுத்து ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, ஆட்சியிலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக ஆட்சிக்கு வராமலேயே மக்களுடைய அவரிடத்திலே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் வாயிலாக ஒரு வெகுஜன இயக்கத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார். அப்படி அந்த வெகுஜனத்தை உருவாக்கிய தந்தை பெரியாருடைய பாசறையிலே பயின்றவர் தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள். அதில் பயின்றவர்கள் தான் திராவிட இயக்கத்துடைய முன்னோடி தலைவர்கள். அப்படி முன்னோடி தலைவர்களுடைய ஆட்சிதான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 67 வேறு ஒன்றிய திராவிட இயக்கத்துடைய ஆட்சி 50 ஆண்டு காலமாக தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியவில்லை. அதுவும் குறிப்பாக அண்ணா ஆட்சிக்கு பின்பாக 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், இன்று வட மாநிலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். ராஜஸ்தானிலே கொடுத்தீர்கள், மத்திய பிரதேசத்திலே கொடுத்தீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த ஆண்டு? 2023. இந்த 2023 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980 நிறைவேற்றியவர் தமிழகத்தில். அப்படி என்று சொன்னால் 80 இருந்து 23 43 ஆண்டுகளுக்கு பின்பாக ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற வடமாநிலம் எங்கே? 43 ஆண்டுகளுக்காக முன்பாக ஏழை எளிய மக்களை திட்டம் கொடுத்து அவளை கைதூக்கி இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறதே, இது எங்கே? உனக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு வாரம் வச்சுட்டு நீ எதனா பேசுவியா? தந்தை பெரியார் பேசுவியா? தந்தை பெரியாருடைய சிலை எடுப்புன்னு சொல்லுவியா? தெரிஞ்சுக்க, மிகப்பெரிய புரட்சி, மௌன புரட்சி ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் கூட சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே 77 ஆயிருக்கிறார் என்று சொன்னால், 77 67 ஆயிருக்கிறார், 67 கூட அல்ல 52 ஆயிருக்கிறார் என்று சொன்னால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா 52 எடுத்து போடு. நீ தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு விவசாயி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், சாதாரண ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் 54 எங்கேயாவது ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரா? யாராவது ஒரு பிட்ட மராசுதார் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர், அங்கே ஒரு ஆணை அதிபர் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர், அங்கே அமைச்சர் என்று சொன்னால் 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அன்றாடம் காட்சி, டீக்கடை வைத்திருந்தவன் நாட்டுடைய அமைச்சர் பதவியேற்ற மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு உள்ள மாநிலம். ஏதோ நீங்க இந்த ஊழல் 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 பேசிட்டு சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. ஊழல் உங்கள் ஆட்சியில் இல்லையா? உங்கள் மாநிலத்தில் இல்லையா? கர்நாடகத்தில் 40% போட்டு போஸ்ட் போட்டானே, அப்ப பிஜேபி கவர்மெண்ட் தானே. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ அங்கதானே போலீஸ்காரா இருந்தீங்க, அது மறுத்தீங்களா? அந்த தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணீங்க? அந்த நிதி எங்க இருந்தது உங்களுக்கு? அதனால நீங்க தான் தோண்டித்தனமா பேசுறீங்கன்னா நல்லா இருக்காது. முதல்ல உங்களை புரிஞ்சுங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீ எங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்களோ அங்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுங்க. அடுத்தது அங்க இருக்கிற கட்சியினுடைய நிலைமைகளை புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. சும்மா எல்லாரையும் வந்து ஊசியில குத்துற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க. விருந்துக்கு வரோம், விருந்து வந்தா வெளியே போங்கன்னு சொல்றது அவ்வளவு நாகரிகமா? ஒரு கூட்டணி தர்மமா? இந்த கூட்டணியை கொச்சைப்படுத்துறீங்களே, கூட்டணி தர்மத்தையே சிதைக்கிறீங்களே, இது நல்லதா? தயவு செய்து வளர்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், இது போன்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என்று எங்கள் மேடையிலே உங்களுக்கு சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இந்த பக்குவத்தை எல்லாம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாருடைய மனதையும் பெரிதாக புண்படுத்த மாட்டோம், யாரையும் விமர்சனம் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்கின்ற பொழுது, ஒரு இயக்கத்தை விமர்சனம் போது அது அடிப்படை உண்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். மாறாக இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதுதான் நிலைமை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்த நாளில் 107வது ஆண்டு பிறந்த நாளில் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். என்னை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக உறுப்பினர்கள் கந்துஞ்சாமல் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கின்ற பொழுது நம் ஆட்சியில் செய்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த திட்டங்களில் என்ன குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அதன் வாயிலாக மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் ஸ்டாலின் என்று சொல்லுங்கள். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய தயவு வேண்டும் என்ற நிலையை உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கி
கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் இந்த தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று எடப்பாடியுடைய கரங்களிலே ஒப்படைப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி புரட்சி தலைவருடைய பிறந்த நாளிலே புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே அருமை சகோதரர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நின்று இன்னும் அவர் எப்போது உயிருடன் இருக்கின்ற வரையில் மிகப்பெரிய ஆளுமையுடன் அரசியல் நடத்தக்கூடிய வகையிலே அவருக்கு பக்கபலமாக இந்த நாடாளுமன்ற தொகுதி வெற்றி தொகுதியாக அவரிடத்திலே ஒப்படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த கழக உடன்பிறப்புகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை